எல்லாருக்கும் பணிவான வணக்கம். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். படத்தின் வெற்றிக்கு பிரார்த்திக்கிறேன். இந்த மூணு வார்த்தைன்னு சொன்னதுனால அதை முதல்ல சொல்லிட்டேன். பொதுவாக நாங்கள் ஸ்டோரி டிஸ்கஷன் உட்காரும்போது அது பார்ட்டிப்போட யூஸ் பண்ணியிருக்கான். பனசைமணியன் ஒரு ரைட்டர் இருந்தார். அவர் டிஸ்கஷனில் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டோம்னா உட்காருவார். முதல்ல கதையை சொல்லுவோம். கதையை சொல்லி முடிச்சோடனே இதில் எனக்கு மூணு சந்தேகம், அதை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த சந்தேகத்தை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உடனே டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிம்பாரு. என்னங்க 3 சந்தேகம் அப்படின்னு சொல்லி கேட்டால் சொல்லுவார், இந்த படத்துக்கு டிஸ்கஷனுக்கு எனக்கு எவ்வளோ சம்பளம், அது முதல்ல, இப்போ எவ்வளோ கொடுப்பீங்க, மீதி எப்போ கொடுப்பீங்க, இதை மட்டும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உடனே டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா. என்னென்னா சினிமாவில் பணம் அப்படிங்கிறது ரொம்ப பிரதானமாக தான் எல்லாருமே அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் மதுமிதாவுக்கும் நிறையா அவங்க அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்சுட்டாங்க. ஆனால் அதை விட்டு போட்டு சினிமாங்கிற இன்ட்ரெஸ்ட்டில் தான் அதை இயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செலவானாலும் பரவாயில்லன்ட்டு அவங்களும் ரெடியாக இருக்காங்க. மதுமிதாவும் டைரக்ஷன் பண்ணணும், சொந்த படம் எடுக்கணும்னு சொல்லி இது பண்ணிட்டுருக்காங்க. அதே மாதிரி சரணுக்கு அவர் எஸ்பிபி சார் அவர் என்னென்ன வேணுமோ அவர் பண்ணி வச்சுருக்காரு. இருந்தாலும் உண்மையான அந்த சினிமாவில் ஈடுபாடு இருந்தால் தான் அதை செய்ய முடியும். ஸோ அவர் நிறைய பேர்த்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது நான் ஒவ்வொரு தடவையும் பார்த்துட்டு இருக்கும்போதெல்லாம் எனக்கு மனசார அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறையா டேலண்ட்ஸ் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அதனால் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நான் இதில் நானாகவே நடிச்சிருக்கேன், அவ்வளோதான். அதனால் இதில் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இவங்களோட அந்த ஒரு நாள் தான் அன்றைக்கி மத்தியானம் 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட் 2 மணி வரைக்கும் போச்சு. ஆனால் எனக்கு எதுவும் ஒரு ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் வந்த மாதிரி எல்லாமே அப்படி அந்த மாதிரி எல்லாருமே அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. அதே மாதிரி எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். இப்போ டைலாக் ரைட்டர் கூட அவரும் ரொம்ப ரசித்து அங்கே நின்று நான் நடிக்கும்போதெல்லாம் பார்த்துக்கிட்டு இது பண்ணார். ஸோ எல்லாருமே அவர் ஏற்கனவே எழுதின படத்தை பற்றி கூட நான் பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன். ஸோ இது ஒரு டீம் ஒர்க்கு. எல்லாருமே ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக வேலை பார்த்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக படம் நல்லபடியான ஹியூமர் சென்ஸுங்கிறது நான் நடித்த சீனுகளில் அதனுடைய கதையினுடைய போக்கு என்னங்கிறது கிளைமேக்ஸ் வரும்போது தெரிஞ்சது. அதனால் நல்ல ஹியூமர் சென்ஸோடு எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக படம் பெரிய சக்ஸஸ் ஆகும். நீங்கள் பாஸ்கர் சொன்ன மாதிரி சக்ஸஸ் ஆன விழாவிலையும் கலந்துக்கணும்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். நீங்கள் சென்டரில் வந்தால் தான் அவங்களுக்கு கிளாரிட்டியாக ஷூட் எடுக்க முடியுமா? ஸோ ஐ வுட் லைக் டு ஆஸ்க் யூ டு ஸ்டே ஹியர் ப்ளீஸ். தேங்க்யூ. ஸோ இந்த சாங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்கள் எங்களோட ஆடியன்ஸ்க்கு ஷேர் பண்ண போகிறீங்க. ஸோ வாட் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? மதுமிதா இந்த பாட்டு எனக்கு சொல்லும்போது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற ஒரு உரையாடல் தான் இந்த பாட்டு வேணும், அவங்களுக்கு நடுவில் நடக்கிற ஒரு அழகான ஒரு கான்வர்சேஷனாக இந்த பாட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கார்த்திகேய மூர்த்தி அவர் கூட நான் ஒரு திரைப்படத்தில் தான் முதல் தடவை ஒர்க் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஒரு சோஷியல் காஸ்க்காக ஒரு பாட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்காக அவருக்கு பெண்களுக்கு எதிராக நடக்கிற அந்த பாலியல் கொடுமைக்கு எதிராக ஒரு பாடல் ஒன்று நான் அவர் கூட சேர்ந்து பண்ணியிருந்தேன். அவர் கூட ஒரு திரைப்படத்தில் அவர் அறிமுகமாகிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அவருக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் இந்த பாட்டு சூழல் இதுதான். ஸோ அந்த ஹீரோ ரொம்ப கவித்துவமா பயங்கரமான விஷயங்கள்லாம் நான் உனக்காக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பெண் இவ்வளவு கஷ்டப்பட வேணாம், நீ காதல் ரொம்ப எளிமையானது, நீ உன்ன மாதிரியே இருந்தா போதும் அப்படின்ட்டு சொல்ற இந்த ஒரு கான்செப்ட் மதுமிதா எனக்கு சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த பாடல். ஸோ இல்லை ஒன்றுமே காணும் சத்துது, ஏன்டா மேடைக்கு வந்தான்ற மாதிரியே உட்காந்துருக்குறீங்க. பரவாயில்ல, வந்துட்டேன், என்ன பண்ணுறது. இதுக்கப்புறம் பேசாமல் இறங்கி போக மாட்டேன். 3 வார்த்தை. தங்கை மதுமிதா சொன்ன மாதிரி
சொல்லத்தான் நினைக்கிறேன். இல்லை எஸ் வி சுப்பையா சொல்லுவார் அந்த 3 வார்த்தை. இந்த படத்தை பற்றி 3 வார்த்தைகள் சொல்லணும் அப்படின்னாக்கா நிறைய 3 வார்த்தைகள் சொல்லலாம். என் தங்கையின் அழைப்பு 3 வார்த்தை. டைரக்டர் இந்த படத்துக்கு என்ன கூப்பிட்டாங்க. என் தம்பியின் அழைப்பு. எஸ்பிபி சரண் அண்ணா நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு அன்பு கட்டளை போட்டார். இன்னொரு 3 வார்த்தை சொல்லணும்னா இது வெற்றி படம். இப்படி எத்தனை 3 வார்த்தைகள் வேணாலும் சொல்லலாம். இந்த படத்தில் வந்து தமிழ் தெலுங்குல ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெலுங்கும் தெரியும் அப்படிங்கிறதுனால தம்பி ராக்கி வந்து சொல்லிக் கொடுத்தாப்புல. அதுக்கப்புறம் டப்பிங் அப்போ தம்பி எங்கேயோ எஸ்கேப் ஆகி ஓட்டான். கும்பிட்டாலும் ஓடினது தான். அதுக்கப்புறம் தம்பி எஸ்பிபி சரண் இருந்து எனக்கு சொல்லிக் கொடுத்து எடுத்தார். ஒரே நாளில் அற்புதமாக எடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது ஒரு நல்ல டீம். தங்கை மதுமிதாவை பற்றி நான் சொல்லணும்னாக்க எனக்கு கூட பிறந்த தங்கச்சி இல்லை, ஆனால் இவங்க இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து அண்ணா நீங்கள் வரணும்ண்ணா. நான் இன்னைக்கு ராதாமோகன் சார் ஷூட்டிங்கில் இருந்தேன், நயினார் குப்பத்தில். அண்ணா நீங்கள் அவசியம் வரணும்ண்ணா அப்படின்னு. அப்புறம் தங்கை சொன்னதுக்கப்புறமா வரலைனாக்க எப்படி, தம்பி சொன்னதுக்கப்புறமா வரலைன்னா எப்படி, சரின்ட்டு அங்கே கேட்டுக்கிட்டு கெஞ்சி கூத்தாடி கூத்தெல்லாம் ஆடலை. ஏன்னா எல்லோரும் டான்ஸ் ஆடினதை பார்த்தா ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது. நானும் ஒரு அருமையான டான்ஸர். ஒரு படத்தை கெடுக்கணுன்னாக்க என்னை டான்ஸ் ஆட வச்சிடலாம். அவ்வளோ அற்புதமாக டான்ஸ் ஆடி படத்தை கெடுத்துருவேன். ஸோ வேண்டாம். இந்த நல்ல நேரத்தில், இந்த நல்ல மாலை பொழுதில் அற்புதமாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் கரம் கூப்பி வரவேற்று, இந்த படத்தை தயவு செய்து தியேட்டருக்கு சென்று பாருங்கள். இந்த திருட்டு விசிடி அப்படின்ற விஷயத்தில் தாங்கள் எதிர்ப்பு தெரிவியுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு, எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினை இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லா வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்புமாகிய 16 செல்வங்களையும் என் அப்பன் சிவன் கொடுக்கணும்னு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். சரண் வந்து 2007 ஒரு எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. ஸோ நேராக போனேன். சென்னை 28 படம் எடுக்கிறோம். ஏன்னா நானும் அவரும் வந்து நிறைய இசைக்குழுவில் தான் என்னை பார்த்துருக்காரு. கூப்பிட்டாரு. சரி பண்ணுறேன் சரண், என்ன பண்ணோம், இல்லை இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது அப்படின்னாரு. பண்ணேன். சரி ஒரு ஃபுல் லென்த் ரோலாக இருக்குமாண்ணா, இன்னும் எவ்வளோ படம், ஒரு இப்போ தானே ஆரம்பிக்கிறீங்க நீங்கள் என்ன, இல்லை படம் முடிய போகுது, ஒரு 2 சீன் பாக்கி இருக்கு, அதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாரு. சரி பண்ணேன். பயங்கர ஒரு, அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நடித்தேன். ஆனால் அந்த சென்னை 28 இருக்கிற டைலாக் தான் இன்னும் நான் போகும்போது பின்னாடி சொல்லிக்கிட்டே போவாங்க. அந்த பந்து அவர் பிடிக்கவில்லை, பந்து அவர் தான், பந்து தான் அவரை பிடித்தது அப்படின்னு யாரும் சொல்லிகிட்டே போவாங்க. அந்த அளவுக்கு அந்த படத்தில் அந்த ஒரு 2 நிமிஷம் நடித்தாலும் அது ஒரு வெற்றி படமாக வந்தது. அதே மாதிரி இந்த படத்துக்கு எனக்கு ஃபோன் பண்ணார். இது லீட் ரோலாக பெரிய ஒரு சீன் தான் பண்ணுறேன் சரண். இல்லை படம் முடிய போகுது, 2 சீன் தான் பாக்கி இருக்கு, அதை நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ அதையும் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் இதில் வந்து ரொம்ப பண்ணும்போது தெலுங்கு போர்ஷன் என்னை வச்சு தான் எடுத்தாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாங்க அப்படின்றது மதுமிதாக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா எனக்கு வந்து அது சவுண்டை தான் தெரியுமே தவிர ஒரு மொழியே தெரியாது. என்னது என்னடா டைலாகு, ஏதோ ஒரு டைலாக் ரொம்ப கஷ்டப்பட்டோம். பட் டப்பிங்கில் வந்து ஒரு சிங்கிள் டேக்காக அமைஞ்சது. அதனால் இந்த படமும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும். ஏன்னா அந்த ஒரு சீன் தான் பெரிய சீன். அதே நான் இப்போ சொல்லிட்டுன்னு வச்சுக்க, எங்கேயே சொல்லிட்டாரு, அப்புறம் தேட்டரில் எதுக்கு போய் பார்க்கணும்னு சொல்லுவாங்க நம்ம ஆளுங்களாம். ஓகே. ஸோ அதனால் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் வந்து சரணுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். சரண் மட்டும் இல்லை, எஸ்பிபி அங்கிளுக்கும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏன்னா அவங்க 2 பேருமே என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஸோ அடுத்த படத்தில் ஒரு பெரிய ரோலை அண்ணனும் சரண் அவர்களும் மதுமிதா அவர்களும் எனக்கு தருவாங்கன்ற ஒரு தன்னம்பிக்கையோடு
என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை பற்றி 3 வார்த்தை சொல்லணும் அப்படின்னா, பாஸ்கரன் நான் சொன்ன மாதிரி நிறைய 3 வார்த்தைகள் சொல்லிட்டே போகலாம். ஸோ நான் இது மாதிரி மதுமிதா எனக்கு சொல்லும்போது நான் என்ன 3 வார்த்தை சொல்லலாம் அப்படின்னு கேட்கும்போது என் ஒய்ஃப் சொன்னாங்க, இது சொல்லிடுங்களேன், என்ன சொல்லணும், நானும் இந்த படத்தில் நடித்திருக்கிறேன். ஒன்று. ஓகே. 2வது, மீண்டும் வெற்றி விழாவில் சந்திப்போம். இது ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு யங் டீம். அதனால் இந்த படம் டெஃபினட்டாக வந்து இது வெற்றி அடையும். நீங்கள் எல்லாருமே சொன்ன மாதிரி தியேட்டரில் வந்து இந்த திரைப்படத்தை பார்த்து எல்லாரையும் சப்போர்ட் பண்ணோம். சரண் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ பேருக்கு லைஃப் கொடுத்துருக்காரு சென்னை 28 மூலமாக. கேமராமேன் ஆனாலும் சரி, டைரக்டர் வெங்கட் பிரபு ஆனாலும் சரி, அது நடித்த கேஸ்டிங் ஆனாலும் சரி, நிறைய பேருக்கு அந்த படம் மூலிமா லைஃப் வந்திருக்கு. டெஃபினட்டாக அதே மாதிரி இந்த திரைப்படத்தின் மூலமாக எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை, இது நடித்தவர்களுக்கும் டெக்னீஷியனுக்கும் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை அமையும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. சிவசம்பு. கரண் அவங்களுடைய ஈவெண்ட் வந்து இவ்வளோ ஃபார்முலா இருந்ததே கிடையாது. நீங்க பாத்தீங்களா, அவர் வரும்போது எவ்வளோ ஒரு கேஷ்ல இருந்தது இல்லை பாத்தீங்களா, அதுதான் அவருடைய சிக்னேச்சர் ஆக்சுவலி. ஏன்னு தெரியல, சொல்லுங்க என்ன கேள்வி? இல்ல சரண் சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ண இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? அதுதான் நான் எல்லாம் சொன்னேன். எங்க போய் நான் கேட்கல, என்ன பேசல. ஸ்பெஷலா அவரை பத்தி மெயினா சொல்லிருந்தீங்களா? எனக்கு சரண் என்ன சொன்னல, சரண் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு அற்புதமான ஒரு நண்பர். நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டார். இப்போ கூட ஃபோன் பண்ண எடுக்க மாட்டார். ஆனால் அவங்களுடைய பங்களிப்பு நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று இருக்கும். நம்மளை ஒரு ரொம்ப குறைவான மக்களின் வாழ்க்கையில் நம்மளை வந்து நம்ம வாழ்க்கையை டச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அதில் வந்து சரணும் ஒருவர், அங்கிள் எஸ்பிபியும் ஒருவர். ஸோ அதனால் இதில் நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து அவர் ஃபோன் பண்ணி இதில் வந்து ஒரு முக்கியமான சீன் இருக்குது, நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டபோது நான் சரி வந்துடுறேன் அப்படின்னு. எவ்வளோ சம்பளம்னு கேட்டார். நீங்கள் அன்பளிப்பு எது கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. அதில் இல்லை, நீங்கள் கண்டிப்பாக சொல்ல. ஏன்னா பாதி பேர் நம்ம நடித்து முடிச்சு போன அப்புறம் நாமளாக போய் கேட்போம், சார் பேமெண்ட்டு உங்களுக்கு இருக்கா அப்படின்னு அவங்க திருப்பி கேட்பாங்க. பட் சரண் வந்து நம்ம எவ்வளோ ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு அப்ரோச்ன்றதை சொல்ல வரேன். ஓகே. ஸோ நம்ம கால் பண்ணி நம்ம ஓகே பண்ண உடனே என்ன சம்பவம், ஏன்னா நம்ம நண்பராக இருந்தால் கூட தொழில் அப்படிங்கிறது அது வந்து வேற ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒரு கிளியர் ப்ராசஸில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதர். அவரும் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிங்கர் ஆகணும். சரண், சரண் ப்ளீஸ் நீங்கள் வாங்கலேன், சீக்கிரம் இறங்கி அவங்க டைம் ஆகுதுன்றீங்களா? ப்ளீஸ் ஒரே வாட்டி வாங்க, எனக்காக வாங்கலேன் ப்ளீஸ், ஒரே வாட்டியா. சச் எக்ஸ்ட்ராடினரி சிங்கர். நாங்களும் நிறைய பேருக்கு அப்போ வாங்க. மைக்கில் பாட மாட்டீங்களா? சரி வாங்க, ஒரு எனக்கா வாங்க. என்கிட்ட கேட்க, நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய ஒரே கேள்விதான். என்ன ஒரு விழாவுக்கு கூப்பிட்டேன், பேசினேன், கிளம்புறேன், அதோட இருக்கணும்ல. இல்ல இப்போ காஃபி கூட சாப்பிட்டேன். ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ இவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு பேர்ல நீங்க கண்டிப்பா சொல்லணும் எப்போ எனக்கு வந்து அடுத்த பெரிய ரோல் கொடுக்க போறீங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க 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 சொல்லுங்க. இப்பெல்லாம் 2015 ஆஃபீஸில் வந்து மீட் பண்ணப்பா சொல்கிறேன். ஓகே, எங்கள் மேனேஜர் வந்து காண்டாக்டில் இருங்க. தேங்க்யூ வெரி மச் சரண். ஓகே, என்ன ஒரு சீனாக இருந்தானே அது வந்து 100 சீனாக இருந்தானே உங்கள் கூட இருந்தால் அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். எனக்கு அப்பா நான் வந்து ஒரு படம் பண்ணும்போது ஒரு கேரக்டருக்கு ஒரு ஆர்டிஸ்ட் தேவைப்படும்னு நான் வந்து திடீர்னு கோபி ஃப்ரீயா வந்து நடிக்கிறியா அப்படின்னு கேட்டால் அண்ணன் வந்து அப்படியே இன்ஸ்டண்ட்டாக எப்போ என்ன டேட்டு அப்படின்னு வந்து வரக்கூடிய ஒரு நம்பிக்கையான ஒரு ஃப்ரெண்டு, பிரதர். ஸோ கேபிட்டல் ஃபில்ம் ஒர்க்ஸ் யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தான் வந்து சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. இந்த படம் மூலமாக வந்து இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் டெவலப் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பெரிய இடத்துல டெவலப் பண்ணியிருக்கேன். பட் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் கோபி. ஒரே ஒரு கொஸ்டின் எனக்கு, பட் ஏன்னா எல்லா சஜஷன் இவர் தான் கொடுப்பாரு. தெலுங்குல வேற ஆர்டிஸ்ட்டை வச்சு பிளான் பண்ணியிருந்தாங்க, பட் நீங்களே தெலுங்கு பண்ணுங்களேன் அப்படின்னா, ஐயோ எனக்கு தெலுங்கே வராது அப்படின்னா நீங்கள் பண்ணுங்க, நான் சொல்லித்தரேன் சொல்கிறேன் அப்படின்னு எவ்வளோ தன்னம்பிக்கையோடு பண்ணுங்களேன். ஏன், எதனால? அந்த நம்பிக்கை உண்மையாக எடுத்துக்கிறீங்களா?